மனிதனை விட ஒரு உயிரில்லை, மனிதம் ஒன்றே அதன் எல்லை. நல்லவனாவது அறிவின் எல்லை, நலம் விளைந்திட நினைத்தால் இன்பமழை. மனிதனாக வாழ மட்டும் நினைத்திடுவோம் என் தோழா. மனிதனை விட ஒரு உயிரில்லை, மனிதம் ஒன்றே அதன் எல்லை. இருப்பதை கொடுத்திடு, இல்லாதவருக்கு இனித்திடும் வாழ்க்கை மெய்யப்பா. இனி வரும் காலத்தில் இளமைக்கு இடம் கொடு, அது உந்தன் புகழை போற்றுமப்பா. இனி வரும் காலத்தில் இளமைக்கு இடம் கொடு, அது உந்தன் புகழை போற்றுமப்பா. மனிதனாக வாழ மட்டும் நினைத்திடுவோம் என் தோழா. உலக மொழிகளின் தாய் வீடாம் என் அன்னை தமிழையும், உலகம் உவப்ப அருள் புரியும் என் அப்பன் முருகனையும் வணங்கி உரையை துவக்குகின்றேன். உலக அளவிலான என் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் தமிழகத்தின் அரசியல் ஏக்கலைவன், என் தலைவன், மாண்புமிகு தமிழக முதல்வர் சா ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம் கூறி என் உரையை துவக்குகிறேன். என் தலைவனை பற்றி எத்தனை பேச்சுக்கள். என் தமிழ் இரத்த சொந்தங்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். 75 வயது என்று சொல்கிறார்கள் அந்த கட்சிக்கு. சுமார் 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். 4 முறை 5 முறை என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி கூட தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிறுக சிறுக சேமித்து வைப்பான். யாருக்காக? வருங்காலத்தில் நம்ம குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சீட்டு போடுவான், ஒரு நகை நட்டு வாங்கி வைப்பான், ஒரு நிலத்தை வாங்குவான். எதுக்காக? குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக. இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்த நீங்க இது வரைக்கும் நிரந்தரமா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நேத்து வந்த என் தலைவனை பார்த்துக்கிட்டு அது செய்யல இது செய்யல, நியாயமா இது? தமிழக மக்களே, நம்ம காவிரி நீர் இருக்கு இல்லையா, அந்த காவிரி நீர்ல இப்போதைக்கு நமக்கு எவ்வளவு தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருக்குதோ அந்த தண்ணியவே நாம சேமித்து வச்சிருந்தாவே எந்த காலத்துக்கும் தண்ணி பிரச்சனையே இருக்காதுன்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏன் அதை செய்யல? அந்த வர தண்ணியை நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அது ஒரு வழியை கூட இது வரைக்கும் இவங்க பண்ணல. பண்ணியிருந்தா எந்த காலத்துக்குமே தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை இருக்காது. இதையே அவங்க செய்யல, இது வரைக்கும் ஏன் செய்யல? மக்களே, அதுக்கு அடுத்து இன்னொன்று மின்சாரம். மின்சாரம் தண்ணியில் மட்டும்தான் தயாரிக்க முடியுமா? அனலில் மட்டும்தான் தயாரிக்க முடியுமா? சூரிய வெளிச்சத்தில் தயாரிக்கலாம், ஃபேனில் காற்றுல தயாரிக்கலாம். எவ்வளவோ வழி இருக்குது. இதை பயன்படுத்தி எவ்வளவோ பிளான் பண்ணி செஞ்சிருந்தா தமிழகத்துக்கு நீண்ட நாளைக்கு வருங்காலம் எவ்வளவு சந்ததிக்கு வந்தாலும் சரி, எத்தனை மெஷினரிஸ் வந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்துக்கும் மின்சாரத்தை வளர்க்குற அளவுக்கு நம்மளால பண்ண முடியும். ஏன் அதை பண்ணல? அடுத்ததா இன்னொரு கேள்விங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டி போச்சான் இந்த 25 நாள்ல. ஏங்க, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஆட்சி புரிஞ்சீங்களே, நீங்க என்னத்த சட்டம் ஒழுங்கா வச்சிருந்தீங்க? நீங்க அந்த நேரத்துல, அந்த நீங்க ஆண்டுகிட்டு இருந்த காலத்துல ஒழுங்கா சட்டம் ஒழுங்கா வச்சிருந்திருந்தா இத்தனை கொலை கொள்ளை நடக்குமா? நீங்க பழகி விட்டு தானே. தப்பு செய்யறவன் போலீஸ்னா பயம் இருக்கணும். தப்பு செய்யறவனுக்கு போலீஸ்னா பயம் இருக்கணும். அந்த பயத்தை நீங்க உண்டு பண்ணி இருக்கணும். அது செய்ய தவறுது நீங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த சிறு குழந்தைகளால தான் என் தலைவன் ஜெயிச்சாருன்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர். ஆமாங்க, உண்மைதான். சிறுவர்களுடைய ஆதரவுல தான் எங்க ஜெயிச்சாரு, எங்க அண்ணன் ஜெயிச்சாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் மகன் அவரு சினிமாவில் இருந்தவர் தானே, அவரு சிறுவர்களை கவர்ந்து அவரு ஓட்டு வாங்க வேண்டியதானே?
உங்களுக்கு அந்த தில்லுல என் தலைவனுக்கு அது இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முகராசி வேணும், அது என் தலைவர்கிட்ட இருக்கு. ஏயா வைத்தறிச்சப்படுறீங்க? 2 நாளைக்கு முன்னால தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியை பார்த்தேங்க. இவங்க எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்டாங்களாம், தான் வீட்டில் மட்டும் ஓட்டு கேட்க மறந்துட்டாங்களாம். ஏங்க நம்ம வீட்டில் ஓட்டு கேட்கணுமா போய்? அப்போ நம்ம வீட்டை கூட நம்மளால சரியா ஆள முடியல, அப்புறம் எங்கேயும் நீங்க நாட்டை ஆள முடியும்? என் ரத்த சொந்தங்களே, என் ஜாதியை பத்தி கேவலமா பேசுறதுனால நான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். என் ஜாதியை பத்தி பேசுறதுனால நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுங்களா? நான் சின்ன வயசுல இருந்து நாடகம் அடிக்கிறவன், தொலைக்காட்சி தொடர்களை எடுத்தவன். சிறு வயதுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் கலைத்துறையில் இருக்கேன். அப்படிப்பட்ட என் தலைவன் சினிமாவில் இருந்து தான் இந்த அரசியலுக்கு வந்தாரு. இவர்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு, சினிமா செய்திகள்லாம் நான் பார்க்கறது இல்லை. எவ்வளவு தலைக்கணும், எவ்வளவு தலைக்கணும். நீ சினிமாவில் தான் வந்தீங்க ஐயா, உங்களை தான் கேட்குறேன். நீங்க சினிமாவில் தான் நீங்க வந்தீங்க. உங்க அப்பா சினிமாவில் நடித்திருக்காரு, உங்க தாத்தா சினிமாவே எழுதியிருக்காரு. தெரியுமா தெரியாதா? இந்த நாடு, நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடையிறதுக்காக பாட்டுப்பட்டு கொண்டு இருக்கும் போது மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சது யாரு தெரியுமா? இதே அரிதான பூசின நடிகர்கள் தான். மேடை தோறும் வீதி தோறும் நாடகமா நடிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சாங்க. அதனாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சதுல இந்த நடிப்பும் ஒரு பங்கு. அந்த நடிப்பை நீங்க கேவலமா பேசல நான் பார்த்துக்கிட்டு போனா, இப்ப நான் இங்க வந்து இப்படி அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டது நீங்க. நான் ஊமையாக இருந்தவன், இது வரைக்கும் அரசியல் என்னன்னே தெரியாது. இப்ப அரசியல் நான் கத்துக்க வச்சுக்கிட்டீங்க. என்ன 1000 பேர் 1000 சொல்லட்டும், எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க திருச்சியில பேசும்போது ஒரு சின்ன வருத்தமா ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு சேர்த்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு. கடவுளுக்கு ஸ்லோகம் சொல்லும்போது 108 ஸ்லோகம்னு சொல்லுவாங்க. அந்த 108 நீங்க பிடிச்சிருக்கீங்க, ஒரு புனிதமான 108. அந்த 108 இடத்த பிடிச்சி ஒரு தெய்வீக தன்மையான நீங்க ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நீங்க இதுக்கு மேல உயர போறீங்க. நீங்க நினைச்சது நடக்கும், 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 நடக்க வைப்போம் நாங்க. கன்னி எனும் சுரும்பு மூசா சுடர்ப்பும் காந்தல் மலரை கொண்டவனை தமிழக மக்கள் எப்படி வழிபடுகிறார்களோ அதே போல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவா. தலைவா, உங்களுக்கு இனி தோல்வி என்பதே கிடையாது. நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு மன்னன். இந்த மக்களுக்கு உதவி செய்து மக்கள் அனைவரையும் இன்புற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இன்று முறையை முடிக்கிறேன்.